வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே, அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரூட்டி ஃப்ரூட்டி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்மள பல பேருக்கு ஃப்ரூட்டி இப்படி தான் செய்கிறாங்கன்னோ இல்லை இதை செய்யறது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்டி செய்ய யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான். தர்பூசணியில் சாப்பிட்டுட்டு தோல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோலில் ஃபஸ்ட்டு லேயர், அதாவது மேலே இருக்கிற ஸ்கின்னை சீவிட்டோம்னா நமக்கு உள்ள ஒயிட் கலரில் இருக்கும் இந்த ஸ்கின்னு. அதை பயன்படுத்தி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா பப்பாளி காயிலையுமே செய்வாங்க. ஸோ இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண இந்த தர்பூசணியை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது வெந்த தர்பூசணியை நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச இந்த காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூடவே இந்த சர்க்கரையும் சேர்ந்து இந்த காயில் இறங்கும். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த நல்லாவே கொதிச்சு தண்ணி இந்த மாதிரி கம்மியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நான் 3 பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் நம்ம இப்போது இதுக்கு கலர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அதையுமே பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3 கலர் இருந்தது, அதை பயன்படுத்தி செய்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கலரை யூஸ் பண்ணியுமே இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நம்ம காய விட போகிறோம். இதில் 2லேருந்து 3 நாள் காஞ்சதுன்னா நமக்கு நல்லாவே ட்ரை ஆகி வரும். ஸோ கையில் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓவர் நைட் காய விட்டு எடுத்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ரெடியாக இருக்குது. இது இன்னும் ஒரு நாள் நம்ம காய வச்சோன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.